நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 397வது திருநாமம் விராமாய நமக. இந்திரஜித்தும் அவனை சேர்ந்த அரக்கர்களும் அனுமனை கட்டி கொண்டு வந்து ராவணன் முன்னே நிறுத்தினார்கள். இந்த ராவணன் உண்மையிலேயே கெட்டிக்காரன்தான். அவன் என்னை தேடி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அசோகவனத்தை தாக்கி அழித்தேன். ஆனால் கடைசி வரை அவன் என்னை தேடி வரவில்லை. அதனால் நான் இந்திரஜித்தின் அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல் நடித்து இப்போது நான் இவனை தேடி வரும்படி ஆகிவிட்டது என்று மனதுக்குள்ளே முணுமுணுத்தார் ஹனுமன். தன் எதிரே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ராவணனை பார்த்தார். அவனது பலம், வீரம், செல்வத்தை எல்லாம் பார்த்துவிட்டு இவன் மட்டும் பிறர் மனைவிக்கு ஆசைப்படாமல் அறவழியில் நடந்திருந்தால் தேவர்களுக்கே தலைவனாக ஆகியிருக்கலாமே. ஆனால் ஜெகன்மாதா மீது தவறான மோகம் வைத்து அழியப் போகிறானே என்று எண்ணினார் ஹனுமன். அப்போது ராவணன் ஹனுமனை பார்த்து, யார் நீ? எனக்கு பிடித்தமான அசோகவனத்தை அழித்திருக்கிறாய் என்றால் நீ வெறும் குரங்காக இருக்க முடியாது. கைலாசத்தை நான் ஆட்டிய போது என் மீது கோபம் கொண்ட நந்தியா, பாணாசுரனா, வேறு யார்? நீ எங்கிருந்து வந்தாய்? உன்னை யார் அனுப்பினார்கள்? ஏன் அசோகவனத்தை அழித்தாய்? ஏன் அரக்கர்களை கொன்றாய்? என்று சரமாரியாக கேள்வி கணைகளை தொடுத்தான் ராவணன். ஹனுமன் நிதானமாக, நீ சொன்ன யாருமே அல்லன் நான் ஒரு வானரன். உன்னை சந்திக்கவே வந்துள்ளேன். ஸ்ரீராமபிரனால் அனுப்பப்பட்டு ஸ்ரீராமதூதனாக வந்துள்ளேன் என்று பதிலளித்தார். அப்புறம் ஏன் அசோகவனத்தை அழித்தாய்? ஏன் அரக்கர்களை கொன்றாய் என்று கேட்டான் ராவணன். உன்னை சந்திக்க முயன்றேன், முடியவில்லை. அதனால் தான் அசோகவனத்தையும் அரக்கர்களையும் அழித்தேன் என்று விடையளித்தார் ஹனுமன். மேலும் உனக்கு சில அறிவுரைகள் சொல்லுகிறேன் கேள் என்று நல் வார்த்தைகளை உபதேசிக்கத் தொடங்கினார் ஹனுமன். ராமன் மிகப்பெரிய பலசாலி. உன்னை வீழ்த்திய வாலியையே ஒரே பாணத்தால் அழித்தவன். உன்னை அழிப்பது ராமனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அப்பேற்பட்ட ராமனின் மனைவியை நீ அபகரித்து வந்துள்ளாய். இது உனக்கு அழிவையே உண்டாக்கும் என்று கூறினார். இகழ்ச்சி தோன்ற சிரித்த ராவணன், நான் பிரம்மா, சிவன் போன்ற தேவர்களிடமிருந்து எத்தனையோ வரங்கள் வாங்கியவன். அந்த ராமனால் என்னை எப்படி அழிக்க முடியும் என்று கேட்டான். அதற்கு ஹனுமன் அளித்த பதில், பிரம்மா ஸ்வயம் பூஷ்சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்ரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதும்ன சக்தா யுதிராமவத்யம். இது வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 51வது சர்க்கம் 44வது ஸ்லோகம் ஆகும். ராமன் ஒருவனை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதன் பின் தாமரையில் தோன்றிய நான் முகனான பிரம்மாவாலோ, முப்புறம் எரித்த முக்கண்ணனான சிவபெருமானாலோ, தேவர்களின் தலைவனான இந்திரனாலோ கூட அந்த நபரை காக்க முடியாது என்று ராமனின் பெருமையை எடுத்து சொல்லி சீதையை ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தினார் ஹனுமன். புறம்பிழைக்கும் தீப்புக பொங்கியோன் நரம்பிழைத்தன பாடலின் நல்கிய வரம்பிழைக்கும் மறை பிழையாதவன் சரம் பிழைக்கும் என்று எண்ணுதல் சாலுமோ? ராவணா, நீ வாங்கிய வரம் பொய்க்கலாம், ஆனால் ராமனுடைய சரம் என்றும் பொய்க்காது என்று ஹனுமன் எச்சரித்ததாக கம்பர் பாடுகிறார். ஹனுமன் பேசிய வார்த்தைகளை விபீஷணனை தவிர ராவணனின் அவையில் இருந்த யாரும் ரசிக்கவில்லை என்றாலும் இதன் மூலம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 397வது திருநாமத்தின் பொருளை விளக்கிவிட்டார் ஹனுமன். சகஸ்ரநாமத்தின் 397வது திருநாமம் விராமக என்பது. யார் முன்னே பெரும் பலசாலிகளும் பலமற்று போகிறார்களோ அவருக்கு விராமக என்று பெயர். பிரம்மா போன்ற தேவர்கள், அந்த தேவர்களிடம் வரம் பெற்றவர்கள் என அனைவருமே ராமன் முன்னே நின்றால் பலமற்று போய்விடுவார்கள் என்று ஹனுமன் கூறுகிறார் அல்லவா? அதனால்தான் ராமன் விராமக என்று அழைக்கப்படுகிறார். யார் முன்னே பெரும் பலசாலிகளும் பலமற்று போகிறார்களோ அவருக்கு விராமக என்று பெயர்.
விராமாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் என்றும் வலிமையை இழக்காமல் வெற்றி மேல் வெற்றி காணும்படி ராமன் அருள் புரிவார். நாராயண நாராயண.